ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வெடிக்காலம் 5:45 மணி ஏலகிரியில் கோழியெல்லாம் கத்தின்னு இருக்கு, சேவலெல்லாம் கூவுறது. இப்படி தான் இருக்கும் 5:45 மணிக்கு. கொஞ்சம் வெடிஞ்சாச்சு. நான் இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்க போகிறேன். ஃப்ரெஷ் ஃபில்டர் காஃபி மொக்கா பாட்டில் போட்டு, ஸோ என்னோடய ஃபேவரட் பிராண்ட். அண்ட் இந்த காஃபியை காத்தால் என்ஜாய் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட் இது. என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இதுதான். அண்டு எனக்கு இந்த மாதிரி குவைட் டார்க் கார்னரில் உட்காந்து குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ஃபுல்லாக காஃபியை என்ஜாய் பண்ணி இந்த மார்னிங் ஃபில்டர் காஃபி குடிக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டைம். வீட்டு நாய் பப்பி அண்ட் மணி ரெண்டும் காக்கால வரும். மாமா அதுக்கு ப்ரெட்டு போடுவேன். வெளியில் நிறைய சுத்தம் இந்த நாயெல்லாம், பட் அது வீட்டில் இருக்கிற நாய் தான். இன்னைக்கு மார்னிங் 5:45 மணிக்கு ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சுட்டு டே ஆரம்பிச்சுது. அப்புறம் யூஷுவல் ரொட்டீன் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், சமையல் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பத்தூரில் போய் நிறைய சாமானை வாங்க வேண்டி வந்தது. ஸோ அதெல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த ரூமை இது ஒரு ஷெட் ரூம். ஸோ நிறைய வேண்டாத்த சாமானெல்லாம் இங்கே போட்டு போட்டு வச்சுருக்கோம். அப்படியும் நாங்கள் மினிமலிஸ்ட் ஆனதுனால ரொம்ப ஒன்றும் சேர்க்கலை, பட் சேர்த்து வச்சதை டிஸ்போஸும் பண்ணியிருக்கல. நிறைய பைப்ஸ் இருந்தது, இந்த வாட்டர் பைப்பு, அது இது என்னெல்லாமோ ஹோஸ் பைப்பு, வேண்டாத்த ஹோஸ் பைப்பு, வேண்டாத்த வாஷ் பேசின், எல்லாத்தையும் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணோம். ஸோ மாரியும் என்னை ஹெல்ப் பண்ணால் எல்லாத்தையும் தனித்தனியாக ஆக்கி, இரும்பு சாமானம் தனியாக, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தனியாக, பிளாஸ்டிக் தனியாக, பைப்ஸ் எல்லாம் தனியாக, அந்த மாதிரி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி, அப்படியும் தான் இப்போ நிறைய சாமானும் இருக்குது இன்னும். இந்த ட்ரங்க்கு, அதுக்கப்புறம் பெஞ்சு, ஏணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இதை ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ரூமாக ஆக்கணும்னுட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு மேஸ்திரி பக்கத்து செல்வியோட ஹஸ்பண்டே ரொம்ப நல்லா வேலை பண்ணுவார். அவர் எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணி கொடுப்பார். ஸோ இது ஃபுல்லாக அந்த ஷெட்டு மாதிரி யூஸ் பண்ணாதிக்கு நல்லா உட்காந்து புக்ஸ் வாசிக்கலாங்கிற மாதிரி, ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கலாங்கிற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ரூமாக மாற்ற போகிறோம். இந்த இபி போர்டெல்லாம் ரொம்ப பழசு. ஸோ அதுக்கு வேண்டிய மாடர்ன் இது வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அது எல்லாத்தையும் மாற்றணும் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸில் இந்த ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடும். நான் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் துணியெல்லாம் மடித்து வைக்கணும். இப்போது துணியெல்லாம் மடித்து வச்சு இன்றைக்கி ரொம்ப பிஸியாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க.